மஞ்சுமல் பாய்ஸ், பிரேமல், இந்த 2 படமும் சின்ன படம் தானே, நல்ல கதை இருந்ததுனால ஓடிச்சு. யார் இது? ரங்கநாதன் சார். இல்லை ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் டு டெல். ஒரு பொதுச் செயலாளராக தயவு செஞ்சு நான் சொல்கிறேன், என்னை வந்து இந்த ப்ரெஸ் மீட் ஆரோக்கியமாக போயிட்டுருக்கு. ஒரு பொதுச் செயலாளராக என்னை வந்து பேச விட்டுறாதீங்க, வேணாம். எவன் போய் சட்டை பிடிச்சி இருக்கிறானோ அவன் மேலே தான் கேஸ் போடுறதுக்கு 10 பேர் ரெடியாக இருக்கான். அந்த மாதிரி சூழ்நிலையில் தான் நம்ம இருக்கோம். அவனெல்லாம் அடித்து உதைக்கிற விஷால் நடிப்பில் டைரக்டர் ஹரி இயக்கி வர ஏப்ரல் 26ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருக்கிற படம் தான் ரத்னம். இந்த படத்தோட ப்ரீ ரிலீஸ் ஈவென்ட் சமீபத்தில் நடந்துச்சு. அதில் விஷால் ரிப்போர்ட்டர்ஸ் பலரோட கேள்விகளுக்கு பதிலளிச்சாரு. அப்போ ஒரு ரிப்போர்ட்டர் சின்ன பட்ஜெட் படம் எடுக்கிற ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் படம் எடுக்க வராதீங்கன்னு நீங்க சொல்லியிருந்தீங்கன்னு கேள்வி கேட்டிருந்தாரு. அதுக்கு விஷால் பதில் சொல்லும் போதே பைல்வான் ரங்கநாதன் குறுக்கிட்டு மஞ்சுமல் பாய்ஸ், பிரேமலு மாதிரியான மலையாள படங்கள் எல்லாம் சின்ன பட்ஜெட் தான், ஆனா பெரிய வெற்றி அடைஞ்சதில்லைன்னு கேட்டாரு. உடனே விஷால் கடுப்பாகி பைல்வான்கெல்லாம் பதில் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டாரு. விஷாலோட இந்த எதிர்பாராத பதிலால பைல்வான் ரங்கநாதனோட முகமே மாறிடுச்சு. பைல்வான் ரங்கநாதன் நடிகர்களோட தனிப்பட்ட விஷயங்களை பத்தி பேசுறதுனாலேயே அவர் மேல பல எதிர்ப்புகள் இருக்கு. அதை கண்டிக்கிற விதமா தான் விஷாலோட அந்த செயல் இருக்குன்னு நெட்டிசன்ஸ் பலருமே அவங்களோட கருத்துக்களை சொல்லிட்டு வராங்க. நீங்க சொல்ற விஷயம் எல்லாமே முன்னாடி கூட நீங்க அந்த பிரஸ் மீட்ல சொன்னது 200 படம் நிக்குது, இப்போதைக்கு சின்ன படங்கள் வேண்டாம், அதெல்லாம் ரிலீஸ் ஆகட்டும், அப்புறம் உங்க காசை போடுங்கிற மாதிரி தான் சொன்னீங்க அந்த பிரஸ் மீட்ல. ஆனா புரிஞ்சிக்கப்படுறது தப்பா இருக்குது. அதனாலதான் நான் இந்த கேள்வி. இல்ல அப்படி இல்லைங்க, சின்ன படங்கள் ஒரு திசை இல்லாம போயிட்டு இருக்குல்ல. நீங்க கரெக்டா என்ன சிச்சுவேஷன் பார்த்துட்டு நீங்க படம் எடுங்க, அதுதான் நான் சொல்ல வரேன். அவ்வளவுதான். ஒரே ஒரு கேள்வி சார், மஞ்சுமல் பாய்ஸ், பிரேமல், இந்த 2 படமும் சின்ன படம் தானே, நல்ல கதை இருந்ததுனால ஓடிச்சு. யார் இது? ரங்கநாதன் சார். ரங்கநாதன் சார், பைல்வான் ரங்கநாதன். சத்தியமா இருக்கு, நான் பதில் சொல்ல மாட்டேன். சத்தியமா நான் பதில் சொல்ல மாட்டேன். விஷால் சார். இல்ல ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் டு டெல். அண்ணனுக்கே தெரியும், நான் இதுக்கு மேல நான் சொல்ல மாட்டேன். அண்ணனோட பதில் நான் வெளியில நான் அந்த சத்தியமா ஒரு பதில் சொல்ல மாட்டேன். ஒரு பொதுச் செயலாளரா தயவு செஞ்சு நான் சொல்றேன், என்னை இந்த பிரஸ் மீட் ஆரோக்கியமா போயிட்டு இருக்கு. ஒரு பொதுச் செயலாளரா என்னை பேச விட்டுறாதீங்க, வேணாம். அண்ணனோட கேள்விக்கு வேணாம், எல்லாம் நல்லபடியா சாப்பிட்டு. ஓகே ஃபைன். மேடையில் நீங்க பேசும்பொழுதும் வெட்டு குத்து அந்த மாதிரி ரத்தம் தெறிக்கிற மாதிரி அந்த மாதிரி தான் சொல்றீங்க. ஆமாங்க, நீங்க களத்துல போய் இறங்கி பாருங்க. நீங்க ஒருத்த ரோட்ல நின்று தகராறு பண்ணி ரோட்ல போற ஒரு பொண்ணை கையை பிடிச்சி இழுப்பான். உங்களால வீடியோ மட்டும் தான் எனக்கு எடுக்க முடியும், உங்களால எதிர்த்து கேட்க முடியாது. கேட்டிங்கன்னா உங்களுக்கு தான் பிரச்சனை. இப்போ எவன் போய் சட்டையை பிடிச்சி இழுக்கிறானோ அவன் மேலே தான் கேஸ் போடுறதுக்கு 10 பேர் ரெடியாக இருக்கான். ஆனால் கையை பிடிச்சி இழுத்தவன் ஈஸியாக போயிடுவான். அந்த மாதிரி சூழ்நிலையில் தான் நம்ம இருக்கோம். அவனெல்லாம் அடித்து உதைக்கிறதுக்கு ஒரு ஹீரோ வேணும். அது நம்ம செய்ய முடியாது. நம்ம அதை நான் படம் மூலமாக நான் செஞ்சுருக்கேன். நீங்கள் கேட்டீங்கல்ல, மீடியா சட்டை பிடிக்குமான்னு, வீடியோ எடுக்குமான்னு கேட்டீங்கல்ல. அந்த வீடியோ எடுத்து நான் மீடியாவை சொல்ல. ஹலோ வெரி சாரி, நான் மீடியாவை சொல்ல, நான் மக்களை சொல்லிட்டு இருக்கேன். நீங்கன்றது உங்களை மீடியாவை சொல்றேன். இல்ல நான் மீடியாவை சொல்ல சார். அவரு இல்ல ஒரு நிமிஷம், அவர் மீடியாவை சொல்ல, வீடியோ எடுக்கிறது. வீடியோ சொன்னாரு, வீடியோ வேற. எல்லாம் வீடியோ தான் நம்மளால எடுக்க முடியுது. நமக்கு ஆதங்கம் அந்த வீடியோ போட்டு இப்படி அநியாயம் பண்றாங்க பாருங்க, அவ்வளவுதான் போட முடியுது. ஆனா அதை சினிமா மூலமா நம்ம நிறைவேற்றி காட்டுறோம். டேய் 10 பேர் வீட்டு முன்னாடி நின்றுட்டு வீட்டை உடைச்சிருவாரு நிற்கிற பொசிஷன்லாம் இன்றைக்கி நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு. அதனால தான் 6330 போலீஸ் ஸ்டேஷன் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. இல்லைன்னா ஒரே ஒரு ஸ்டேஷன் இருந்தால் போதும், சென்னையில் மட்டும். எங்கேயுமே நல்லது நடந்துக்கிட்டு இருக்குண்ணா. ஸோ அந்த நேரத்தில் ஒரு மனுஷன் எப்படி ரியாக்ட் பண்ணுவான்? எத்தனை வெட்டு குத்து கேஸ் ஒரு நாளைக்கு நடக்குதுன்னு கணக்கு இருக்கு தெரியுமா உங்களுக்கு? இதை நாங்கள் என்டர்டெயின் பண்ணல, இதுவும் இருக்குது சினிமாவில்னு. ஆனால் அதை மீறி ஒரு விஷயம் இருக்கும் படத்தில், என்ஜாய் பண்ணுற மாதிரி, எமோஷன் ஆகிற மாதிரி, கண் கலங்குற மாதிரி. அதையும் நான் சொன்னேனே, கண் கலங்குற மாதிரி. இப்படி ஒரு விஷயங்கள்லாம் இருக்கா? பாசம்னா இப்படிலாம் இருக்கலாமா? நேசம்னா இப்படி இருக்கலாமா? ஒருத்தருக்கு அர்ப்பணிப்புன்றது இப்படி இருக்கலாமா? இதுவும் காட்டியிருக்கோம். நான் அதையும் சொன்னேன், இதையும் தான் சொன்னேன்.